யூனிட் 6ல் சப்ஜெக்ட் புக் 1 அதில் எக்ஸசைஸ் 2 பேஜ் நம்பர் 164 பாருங்கள். Under the following credit transaction in the purchase book of Manokaran, a provisions merchant 2017 May 2 bought from Vasu 10 bag of rice at the rate of 800 per bag. May 8 bought from Sayyar Sugar Mill Limited 20 bag sugar at the rate of 2600 per bag. May 10 bought from Ram Flour Mills Coimbatore 10 bag wheat flour at the rate of 750 per bag. May 15 bought from Nilagiri Tea and Co. Nilagiri's 50 pairs of tea at the rate of 900 per case. அதாவது May 25 bought from Sairam Coffee Work Limited 100 kg of coffee at the rate of 190 per kg. May 29 bought from X and Co furniture worth 2000. எப்படி பார்த்தீங்கன்னா மனோகரன்கிற ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் மளிகை கடை வச்சுருக்காரு. ஒரு தேவையான குட்ஸை ஒரு வாங்குறாரு. இதை நம்ம போடணும். என்ன போடணும்னா பர்ச்சேஸ் புக் போடணும். பர்ச்சேஸ் புக் ஆர் பர்ச்சேஸ் ஜேர்னல் போடணும். எப்படி போடணும் நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 2018 மே மாதம் 2 பாட் ஃப்ரம் வாசு 100 பேக் ஆஃப் ரைஸ். அப்போது வாசுக்கிட்டேருந்து வாங்குறாங்க. அப்போது வாசுன்னு போடுங்க. வாசு என்ன வாங்குறாங்கன்னா 100 பேக்ஸ் ரைஸ் அட் த ரேட் ஆஃப் 800. அப்போ 800 × 100 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2 சைபர்னா 80,000 ஆகும். 80,000 ஓகேங்களா. அப்போ 800 × 100னா இந்த 2 சைபர் இங்கே ஆட் ஆகும். அப்போ 80,000 ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் மே 8 அப்போ இந்த 80,000ங்கிறது நீங்கள் டேரெக்டாக இங்கே அவுட்டர்லேயே போட்டுடலாமே. 80,000 இப்போ இதை சைக்கிள் பண்ணிடுங்க, கிராஸ் பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ 80,000. அடுத்து பாருங்கள் மே 8ல் பாட் ஃப்ரம் சையா சுகர் மில்ஸ் லிமிடெட். அப்போது யார்கிட்ட வாங்குறாங்க? சையா சுகர் மில்ஸ் லிமிடெட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செய்யார் சுகர் மில் லிமிடெட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா 20 பேக் சுகருக்கு வாங்கிருக்காங்க. அப்போ 20 பேக் ஆஃப் சுகர் அட் த ரேட் ஆஃப் 2600. அப்போ பாருங்கள், இப்போ 20 × 2600. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 42 52 வருமா? 52,000 வரும். 52,000. நீங்கள் தனி நோட்டில் நீங்கள் இது மாதிரி நீங்கள் இப்போ பேப்பரில் இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 பேக் இருக்குது × 2600. இது எப்படி இருக்குங்க? 2600 20 பாருங்கள், 0 2 0 0 2 0 0 6 12 பாக்கி 1 2 4 5 52,000 ஓகேங்களா. இதுமாரி நோட் ஏதாவது ஒர்க் அவுட்னு போட்டுங்க. ஒர்க் அவுட் போட்டு நீங்கள் இதுமாரி நீங்கள் ஒர்க் அவுட்டு கீழே போட்டுவிட்டு நீங்கள் 52,000 அப்ளை பண்ணிக்கங்க ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் மே 10 அன்றைக்கி பாட் ஃப்ரம் ராம் ஃப்ளோர் மில்ஸ் கோயம்புத்தூர் 10 பேக் வீட் ஃப்ளவர் வாங்குறாங்க, கோதுமை வாங்குறாங்க 750க்கு. அப்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெளியில் இருக்குன்னா மே 10 யார்கிட்டருந்து வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம் ஃப்ளோர் மில் வச்சுருக்காங்க, மாவு மில் வச்சுருக்காங்க. ராம் ஃப்ளோர் மில் கோயம்புத்தூர் என்ன வாங்குறாங்க? 10 பேக் வாங்குறாங்க, 10 பை வாங்குறாங்க. வீட் ஃப்ளோர் வீட் வாங்குறாங்க. எவ்வளோதுன்னா அட் த ரேட் ஆஃப் 750 பெர் பேக். ஒரு பையோட விலை 750. அப்போ இது என்ன செய்யணும்? 750ன்னா இப்போ 750 × 10 பார்த்தீங்கன்னா 0 1 0 1 5 1 7,500 7,500. அப்போது ஒரு சைபரை போட்டுக்க வேண்டியதான். இப்போ 7,500க்கு வாங்கியிருக்காங்க. 7,500க்கு வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் May 15 bought from Nilagiri Tea and Co. Nilagiri's
15 கேஸ் ஆஃப் டீ 15 பையில் உள்ளது வாங்கியிருக்காங்க. 900 ரூபா ஒரு பையோட விலை, அதாவது ஒரு பாக்ஸில் இருக்கும். இப்போ 15 கேஸ் ஆஃப் டீ அட் த ரேட் ஆஃப் 90,900 பேருக்கு கேஷ் இன்னும் கொடுத்துருக்காங்க. ஒரு பையோட மதிப்பு 900 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா மே 15 அன்னைக்கு நீலகிரி டீ அண்ட் கோ டீ அண்ட் கோன்னு போட்டிருக்குங்க. எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது, அது பிளேஸ் இது. ஓகேங்களா? இப்போ என்ன வாங்குகிறாங்க? 15 கேசஸ் ஆஃப் டீ அட் த ரேட் ஆஃப் 900. அப்போ என்ன செய்யணும் நீங்கள்? 900 × 15, 500 500 500 9545 100 100 100 9 0 0 5 13 13,500. அப்போது என்ன செய்யணும்? 13,500ன்னு போடணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் 25 பாட் ஃப்ரம் சாய்ராம் காஃபி ஒர்க் லிமிடெட் 100 பேக் ஆஃப் காஃபி அட்டு 190 per kg. ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபா வாங்கியிருக்காங்க. 100 kg 100 கிலோ வாங்கியிருக்காங்க மொத்தம். அப்போ பாருங்கள் மே 25 யார்கிட்டருந்து? சாய்ராம் காஃபி வேர்ல்ட் லிமிடெட். இப்போ என்ன வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 100 kg வாங்கியிருக்காங்க. 100 kg காஃபி அட்டு 190 per kg. ஓகேங்களா? அப்போ எவ்வளோது? 190 × 100. அப்போ எவ்வளோது? 190னா 2 0 போடுங்க, 19,000. அப்போ 19,000க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ 19,000. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் பாட் ஃப்ரம் எக்ஸனுக்கு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க. அப்போ ஃபர்னிச்சருங்கிறது அவங்க மளிகை கடைக்கு ஃபர்னிச்சருக்கு சம்மந்தம் இல்லையா? அப்போது இது வந்து இங்கே வராது, அதை பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருக்கலாம். அப்போ அது எழுதக்கூடாது. அப்போ அவ்வளோதான், டோட்டல் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள். 0 0 5 10 0 பாக்கி 1 10 13 20 22க்கு 2 பாக்கி 1 22க்கு 2 பாக்கி 2 3 4 9 8 17 172,000. இதுதான் என்னென்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு 172,000 172, அதாவது 1,72,000 172. இது வந்து நீங்கள் என்ன செய்யணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்னு போட்டணும். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். இப்போது நம்ம எது விட்டோமோ அதை நம்ம என்ன செய்யணும்? நோட்னு எழுதணும். அப்போ என்ன செய்யணும்? நோட்னு நம்ம ஆன்சரு எது விடுபட்டதோ எது எடுத்துக்கலையோ அதை நோட்னு எழுதணும். நோட்டில் டேட் ஆன், அதாவது என்னது? மே 29th May 2017. Transaction is purchase of assets. இது வந்து asset. அப்போது இது வந்து என்னது? this transaction do not apply the purchase book. இப்படி எழுதலாம். இப்போ நோட்டுங்கிறது நீங்கள் எழுதுறது தான். அப்போ do not applyன்னு எழுதலாம். இந்த this transaction will not be recordedன்னு எழுதலாம். do not recorded இந்த டிரான்சாக்ஷனோட எழுதலாம். இப்போ நோட்டுங்கிறது இதே நான் எழுதலைங்கிறது அப்படியே நீங்கள் உங்களுடைய இதில் எழுத வேண்டியதான். உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை தகுந்த மாதிரி எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இந்த கணக்கு ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் நம்ம அடுத்த லெட்ஜர் போஸ்டிங் பார்ப்போம். ஓகேங்களா?